ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த யூடியூபிலே கூடியிருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஏலகம் சார்பாக வாழ்த்துகிறேன். தேவன் நம்மை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். இந்த காலத்திலும் இந்த கஷ்டமான சூழ்நிலை, கட்டான சூழ்நிலையிலும் தேவன் நம்மை கிருபையாய் நடத்துவதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்திலிருந்து மீட்டு வனாந்திரத்திலே மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் நடத்தியது போல நம்மையும் தேவன் அவருடைய சிலுவையின் ரத்தத்தினாலே நம்மை மீட்டு கொண்டு நம்மை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தாலே நடத்துகிற தேவனாயிருக்கிறார். பரிசுத்த ஆவியானது நம்மை போதித்து வழி நடத்துகிறதா இருக்கிறது. ஆகவே நம் அனைவரும் பரிசுத்த ஆவியின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்றால் உண்மையாகவே தேவன் நம்மை தூய பாதையிலே, நல்ல பாதையிலே நடத்துவதற்கு கிருபையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே நாம் அனைவரும் சேர்ந்து எந்த இயேசு எனக்கு நல்லவர் என்ற பாடலை பாடுவோம். எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். கல்வாரி மலை மேலேறியே முடி சிரசில் சூடியே, கல்வாரி மலை மேலேறியே முடி சிரசில் சூடியே, என் வேதனையாவையும் நீக்கி என்னில் புது ஜீவனை ஊற்றியதார். என் வேதனையாவையும் நீக்கி என்னில் புது ஜீவனை ஊற்றியதார். அவராதி மந்தமுமே தெய்வ ஸ்நேகத்தின் பிறப்பிடமே, அவராதி மந்தமுமே தெய்வ ஸ்நேகத்தின் பிறப்பிடமே. பதினாயிரங்களில் மிக சிறந்தவரே, துதிக்கப்படத்தக்கவரே. பதினாயிரங்களில் மிக சிறந்தவரே, துதிக்கப்படத்தக்கவரே. புவியாத்திரை மிக கடினம், தேவக்கிருபைகள் என் நேரமும். புவியாத்திரை மிக கடினம், தேவக்கிருபைகள் என் நேரமும். மகத்தேக ஸ்தம்பம், ராவில் அக்னி ஸ்தம்பம், அனுதினம் என்னை வழி நடத்தும். மகத்தேக ஸ்தம்பம், ராவில் அக்னி ஸ்தம்பம், அனுதினம் என்னை வழி நடத்தும். மேகமெல்லாம் நீங்கி போம், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவார். எந்த மேகமெல்லாம் நீங்கி போம், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவார். ராஜாவாய் வானில் வெளிப்படுவார், நான் அவருடன் பறந்திடுவேன். ராஜாவாய் வானில் வெளிப்படுவார், நான் அவருடன் பறந்திடுவேன்.
உயிருள்ள
எண்ணி எண்ணி துதி செய்வாய், என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய், என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே. யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ, யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ, ஏலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில். ஏலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எண்ணி எண்ணி துதி செய்வாய், என்னல் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே. உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வாய், என அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னில் பதறாதே,
உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னில் பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. எண்ணி எண்ணி துதி செய்வார் என்ன அடங்காத கிருபைகள் என்றும் தாங்கும் தம் புயமே. என்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம் புயமே. என்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வார் என்ன அடங்காத கிருபைகள் என்றும் தாங்கும் தம் புயமே. என்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம் புயமே. என்ப இயேசுவின் நாமமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்துக்கு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் தேவ செய்து கொடுக்கும்படியாக தேவன் அருள் செய்தபடியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கர்த்தர் சித்தத்தின்படி ரூத்தின் சரித்திரத்தை குறித்து நாங்கள் பார்ப்போம். ரூத்தின் சரித்திரம். ரூத்தின் சரித்திரம் பார்க்கும்போது 3 சரித்திரங்களை குறித்து பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். ஒன்று ரூத்தின் சரித்திரம், இரண்டாவதாக எஸ்தரின் சரித்திரம், மூன்றாவதாக யோபின் சரித்திரம். எஸ்தர், யோபின் சரித்திரம், விதமாக 3 சரித்திரங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். இந்த ரூத்தின் சரித்திரம் 2 பகுதிகளாக நாம் பிரித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவது பகுதியை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு விசேஷம் ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த தேவனே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ரூத்தின் சரித்திரத்தை குறித்து தியானிக்கும் போது தேவ பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம். நீர் பேசும், அடியான் கேட்கிறேன். கேட்கிறோடு நீ பேச வேண்டுமா செபிக்கிறோம். விதமாய் இந்த நாள் செய்திய நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் உம்மை நோக்கி வேண்டுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ரூத்தின் சரித்திரம் இது பழைய ஏற்பாட்டிலே ராஜா தீர்க்கதரிசிகளின் நியாயாதிபன் காலத்தில் இருந்த கடைசி அந்த நியாயாதிபதியின் காலம் முடியும் வேளையிலே இந்த சரித்திரத்தை எழுதினதாக பார்க்கின்றோம். பிசி 1100 வருடங்களுக்கு முன்னதாக யூதா தேசத்திலே பெத்லகேம் என்ற இடத்திலே ஒரு பஞ்சம் ஏற்பட்டதாக பார்க்கின்றோம். இந்த பஞ்ச நாட்களிலே ஒரு குடும்பம், இந்த குடும்பத்தின் தலைவன் பேர் எலிமேலேக், அவருடைய மனைவி நகோமி, 2 பிள்ளைகள் பார்க்கும்போது கிலியோன், மக்லோன் என்ற 2 பிள்ளைகளை குறித்து நான் பார்க்கணும். கிலியோன், மக்லோன். இந்த குடும்பம் இந்த பெத்லகேம் என்று சொல்லும்போது அப்பத்தின் வீடு. அந்த அப்பத்தின் வீட்டிலே பஞ்சம் ஏற்பட்ட நாட்களில் இந்த ஒரு குடும்பம் மோபாபு தேசத்துக்கு பயணம் சென்றார்கள். அங்கே குடியேறினார்கள். அங்கே குடியேறி ஏறத்தாழ 10 வருடங்கள் இருந்ததாக சரித்திரம் கூறுகிறது. அவர் சென்று கொஞ்ச காலத்துக்குள் எலிமெலேக் என்ற இந்த குடும்ப தலைவன் இறந்து போனார். பிறகு 2 மகன்கள் சன்ஸ், கிலியோன், மக்லோன், நகோமி, இந்த 3 தனித்து விடப்பட்டார்கள். தனித்த நிலைமையிலே அவருடைய பிள்ளைகள் 2 பேரும்
அந்த தேசத்தை சார்ந்த மோபாவிய தேசத்தை சேர்ந்த 2 பெண்களை திருமணம் செய்து கொண்டார்கள். கிலியோன் ஓர்பாவையும் மக்லோன் ரூத்தையும் திருமணம் செய்து கொண்டு குடும்ப வாழ்க்கை ஆரம்பித்தார்கள். தேவனுடைய சித்தம் இல்லையோ சித்தம் தெரியாவது அவர்கள் இருவரும் மரித்து போனார்கள், கிலியோனும் மக்லோனும். அவர் தனியாக நகோமி காணப்பட்டாள். இந்த வேதத்திலே ஒவ்வொரு பேருக்கு ஒரு அர்த்தம் உண்டு. எலிமெலேக் என்ற மனுஷனுடைய அர்த்தம் என்னவென்றால் மை காட் இஸ் கிங், என் தேவன் அரசாளுகிறார். எலிமெலேக் என்ற வார்த்தையின் அர்த்தம் மை காட் இஸ் கிங். நகோமி என்ற வார்த்தைக்கு பிளசன்ட் அல்ல லவ்லி, மனோகரமான அல்ல அழகான என்று பொருள். அந்த நகோமியின் வார்த்தையின் பொருள். ஓர்பா என்ற மகளுடைய பேருக்கு அந்த அர்த்தம் என்னவென்றால் மான்குட்டி அல்லது யங் டீர். ரூத் என்ற வார்த்தையின் பொருள் என்னவெல் ஃப்ரெண்ட் அல்லது தோழி அல்லது சிநேகிதி என்ற அர்த்தமாகும். போவாஸ் என்ற வார்த்தைக்கு ஸ்விஃப்ட்னஸ், துரிதமாக செல்கின்ற விதமாய் அந்த ரூத் என்ற புஸ்தகத்தில் கூறப்பட்ட ஒவ்வொரு பேருக்கும் அர்த்தம் உண்டு. இங்கே ரூத் இரண்டு மகன்களும் 2 மருமகளும் ஆக வாழ்ந்து வந்த பொழுது திடீரென்று அவர்கள் 2 மகன்களும் இறந்து போனார். கொஞ்ச நாள் இருந்த பிறகு அவர்கள் நினைத்தார்கள், எப்படியும் சம்பாதிப்பதற்கு ஆண் பிள்ளை கிடையாது, அந்த இடத்திலே வாழ முடியாது. இவள் பெத்லஹேமை சேர்ந்தவர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், யூதா கோத்திரத்தார். ஆகவே இவர்கள் அந்த தேசத்திலே நிரந்தரமாக வாழ முடியாது. ஆகவே 2 மருமகளையும் அழைத்து, ஓர்பாவை ரூத்தையும் அழைத்து, நீங்கள் உங்கள் சொந்த ஊருக்கு செல்லுங்கள், தாய் தகப்பமார சென்று உன்னுடைய இனத்தாரோடும் உன்னுடைய கடவுளோடும் நீங்கள் அங்கே சேர்ந்து அங்கே நீங்கள் வாழுங்கள் என்று சொன்னால், நீங்கள் வாலிப பெண்கள், வாலிப பிராயம், நீங்கள் திருமணம் செய்து சந்தோஷம் வாழலாம் என்று சொல்லி நீங்கள் என்னை விட்டு போங்க, நான் திரும்பமாக வந்த தேசத்துக்கே திரும்பி போகிறேன், பெத்லஹேமுக்கு திரும்பி போகிறேன் என்று சொன்ன பொழுது 2 மருமகளும் அழுதார்கள், சத்தமிட்டு அழுதார்கள், நாங்கள் போக மாட்டோம் என்று சொல்லி. இல்லை, அவர் சொன்னார்கள், நவோமி சொன்னார், இல்லை, நீங்கள் எப்படியாகலும் எனக்கு இனி பிள்ளை பிறக்க போகிறது கிடையாது, எனக்கு உறவு யாரும் கிடையாது, ஆகவே நீங்கள் போங்கள், நீங்கள் சுதந்திரமாக சந்தோஷமாக குடும்பம் திருமணம் செய்து மறுமணம் செய்து திரும்பி நீங்கள் வாழுங்கள் சொன்னார்கள். ஆனால் இந்த நேரத்திலே அவள் நவாமியோடு புறப்பட்ட ஓர்பா அழுது நவோமியை முத்தம் செய்துவிட்டு திரும்பி போகிறாள். ஆனால் ரூத் என்ற மகளோ அவள் நீ திரும்பிப்போ என்று சொன்னபொழுது அவள் சொன்ன வார்த்தை வேதாகமத்தில் மிக தெளிவாக வாசிக்கிறோம், அருமையான சொல்லியிருக்கின்றார். ரூத் புஸ்தகத்திலே 1 அதிகாரம் 16-17 வசனங்கள் வாசிக்கிறோம். அதற்கு ரூத்து, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதற்கு குறித்து என்னோட பேச வேண்டாம், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன், மரணமே அல்லாமல் என்றும் உம்மை விட்டு என்னை பிரிக்காமல் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு கடவர் என்று சொன்னார். பாருங்கள், ஒரு மோபாவ ஸ்திரீ, அவர் யூத ஸ்திரீ அல்ல, மோபாவ் இது புறஜாதி ஜாதி சேர்ந்த அந்த மகள், அவன் இந்த கடந்த 10 வருடங்கள் அந்த எழுந்த பொழுது இஸ்ரவேலின் தேவனை குறித்து அதிகமாக அறிந்து கொண்டான். ஏக தேவன், ஒரே தேவன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லவர் என்று அவள் அறிந்து கொண்டபடினால் அந்த அன்பு பாசம்
ஏவினபடியால் நவோமியோடு சேர்ந்து போவதற்கு தீர்மானித்து அவர்கள் புறப்பட்டு சொல்ல. அப்படி சொன்னதுதான், எந்த சூழ்நிலை வந்தாலும் உன்னை விட்டு என்னை பிரிக்க முடியாது, அவ்வளவாக அன்பிலே இணைக்கப்பட்டிருக்கின்றோம். பாருங்கள், பவுல் சொல்லுகிறார், இயேசுவே உன் நன்மை விட்டு பிரிப்பவன் யார்? அவர் சொல்லுகிறார். அதைத்தான் இவர் சொல்லுகிறார், உன்னை விட்டு பிரிப்பவன் யார்? மரணமானாலும் நான் மறித்த அந்த இடத்திலே நீ என்னை அடக்கப்பட்ட இடத்துல என்னை அடங்கப்படட்டும் என்று சொல்லி தீர்மானம் பண்ணி அவர் போகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். விதமாய் ஒரு புறஜாதி மகளை, இஸ்ரவேல் அல்லாத ஒரு மகளை அவர்கள் தேவனிடத்தில் அனுபவித்திருக்கிறார்கள், நேசித்தார்கள். அவங்க இருவருமாக புறப்பட்டு செல்கிறார்கள். நேரே அவர்கள் பெத்லகேமுக்கு செல்லும் பொழுது அங்கு உள்ள ஜனங்களை பார்த்து, நவோமியை பார்த்து அவள் ஆச்சரியப்பட்டார்கள். 10 வருட காலம் எங்கள்கிட்ட பிரிந்து இந்த சகோதரி அங்கே வந்த பொழுது, சகோதரி அவள் பேசும்போது, நீ என்னை நவோமி என்று கூப்பிட வேண்டாம், என்னை மாறா என்று கூப்பிடுங்கள். என்னை என்ன மாறாள் என்று கூப்பிடுங்கள். கசப்பு, மாறாள் என்ற கசப்பு. அன்றைக்கு நவோமி என்ற அர்த்தம், அந்த சொல்லிக்கு அர்த்தம் என்னவென்றால் அழகானவள், அழகான ஸ்திரீ, பியூட்டிஃபுல். இன்றைக்கோ அவர் சொல்லுகிறார், நிறைவாக நான் போனேன், இன்றை குறை உள்ளவனாக திரும்பி வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவருடைய அந்த பெத்லகேமில் அந்த அந்த சகோதரிகளோடு சொல்லுகிறார்கள், நிறைவாக இந்த இடத்துல நான் மோவா தேசத்துக்கு சென்றேன், இன்றைக்கு நான் தனித்து வந்திருக்கிறேன். பாருங்கள், புருஷன் எலிமெலேக், 2 பிள்ளைகள், அவளும் சேர்ந்து 4 போனவர்கள். இன்றைக்கு அவள் தனித்து மோவாபியா பெண்ணோடு கூட இந்த பெத்லகேம் வருகிறாள். வந்தவுடனே அவள் தங்கினார்கள். அவளுக்கு உணவு வேண்டுமே. அந்த வந்த காலம் பெத்லகேமிலே வார்கோதுமை அறுவடை காலம், பார்லி, அது அறுவடை காலம். இந்த காலமானபடியால் நவோமியும் ரூத்தும் தங்கியிருந்த இடத்திலே அவள் பேசுகிறாள். அவள் சொல்கிறாள், நான் இந்த அறுவடை காலமானபடியால் நான் சென்று நிலத்திலே அறுவடை செய்யும்போது அந்த கீழே விடுகின்ற சிதறின அந்த கோதுமை பொறுக்கி நான் வருகிறேன்னு சொன்ன பொழுது நவோமி சொல்கிறார், நீ போயிட்டு வா. பாருங்கள், அந்த அன்பு பாருங்கள், எந்த காரியம் செய்தாலும் தன் மாமியாரோடு கேட்காமல், விசாரிக்காமல், அவரோடு கலக்காமல் ஒரு காரியம் செய்வதில்லை. அந்த புத்தகத்தை வாசிக்கும் போது உண்மையாகவே ஒரு உண்மை உள்ள மருமகள். வேதாகமத்தில் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 24 வாசிக்கிறோம். அங்கே புருஷனை குறித்து புருஷன் திருமணமான புருஷன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பாள். அவள் இருவரும் 2 சரீரமாக இருந்தால் ஒருவர் ஒரே தேகமாக இருக்கின்றார், 2 ஆத்துமாக்கள், ஆனால் ஒரே சரீரமாக இருக்கிறீர்கள். அவ்விதமாக இந்த பாருங்க, இங்கே ஒரு மோபாபை சகோதரி பெண் மாமியார் சொல்கின்றார், நான் உன்னோடு கூட வருவேன். அவ்விதமாக அன்பு வைத்த அந்த ரூத் இப்போது நிலத்துக்கு போகிறாள். அருகாமையில் அறுவடை செய்கின்ற நிலத்தில் போய் அந்த இடத்திலே அடிக்கட்டுகள் அந்த விழுகின்ற அதை பெருக்கி கொண்டு வரும்படியாக போகிறாள். அன்றைக்கு அவள் போய் கதிர் பறிக்கிற இடம், அந்த நிலமானது போவாஸ் என்ற ஒரு செல்வந்தன், ஐஸ்வர்யவான், பணக்காரன், அவனுடைய நிலமாக இருந்தது. அங்கே போய் அந்த அறுவடை செய்கின்ற காரியங்களை பார்க்கின்ற தலைவராக இருக்கின்ற கண்காணியை பார்த்து அவள் கேட்கிறாள், நீங்கள் எனக்கு இந்த அரிக்கட்டுகளிலிருந்து கீழே விழுகின்ற அதை பெருக்குவதற்கு எனக்கு உதவி செய்வீர்களா என்று கேட்டவுடனே அனுமதி கொடுத்தார்கள். அந்த அனுமதியை பெற்று அவள் நிலத்திலிருந்து கதிர்கள் பெருக்கிக் கொண்டிருக்கிறாள். அப்பொழுது போவாஸ் வருகிறான். போவாஸ் அந்த கண்காணியில் கேட்கின்ற, இவள் யார், வித்தியாசமாக இருக்கின்றது, எங்கே இருந்து, இவள் யார், இவளுடைய ஊர் எங்க என்று கேட்ட பொழுது, இவள்
இங்கே நவோமியுடைய கூட வந்தவள் மோவாப ஸ்திரீ என்று சொன்னார்கள். நான் இதை கேட்டோன்னே இதெல்லாம் போவாஸ் விசாரித்து பார்க்கிறாள், இவள் எப்படிப்பட்டவள் என்று விசாரித்து பார்க்கும்போது குணசாலியான பெண் என்பதை அறிந்து போவாஸ் அவர்களுக்கு உதவி செய்கிறார், ரூத்துக்கு உதவி செய்கிறார். பாருங்க, பார்க்கும்போது 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளாக இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதனாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றாள். பாருங்க, இந்த போவாஸ் இவளை விசாரிக்கிறாள். விசாரிக்கும் போது தேவனுடைய கிருபை அங்கே இருந்தது பார்க்கின்றோம். பாருங்க, 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே நாம் பார்க்கின்றோம், தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தப்பட்டிருக்கிறதை கண்கள் காணவில்லை, காது கேட்கவில்லை, இது தோன்றவும் இல்லைன்னு பாருங்க, தோன்றவும் இல்லை அப்படின்னு பாருங்க. தேவன் அவள் மேல் கிருபையா இருந்தபடியினால அந்நிய தேசத்திலே பெத்லகேமிலே இந்த போவாஸ் ஒரு ஐஸ்வர்வான் நல்ல சுதந்திரர், அவருடைய கண்களிலே தெய்வம் எடுத்ததை நாம் இங்கே வாசிக்கிறோம். சகோதரனே சகோதரியே, யாராயிருந்தாலும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருக்கும்போது, கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு தேவன் நன்மை செய்கிறவர். அந்நிய தேசத்தை சேர்ந்த மோவா தேசத்தில் உள்ள மகளுக்கு பெத்லகேமிலே இந்த போவாஸின் கண்களில் தயவு கிடைத்தது. என்ன காரணம்? என்ன? அவள் ஒரு விசுவாசி. அவள் அந்நிய தேசத்திலே விக்கிரகங்களையே வணங்கி கொண்டிருந்த ஒரு குடும்பத்தை சார்ந்தவள். ஆனால் பெத்லகேமிலே வந்த பொழுது அவர் அந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை அவரை விசுவாசித்தாள், நம்பினாள். அதன் மூலமாக தேவனுடைய கடாட்சம் போவாஸ் மூலமாக கிடைத்ததை நாம் வாசிக்கிறோம். அன்பு சகோதரனே சகோதரியே, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே 1 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே ஆபிரகாமை பார்த்து தேவன் சொல்லுகின்றார், ஆபிரகாமே, ஆபிரகாமே, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டாரையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நீ போனால் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரியவனாக்குவேன், உன் நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன், நீர் ஆசீர்வதிக்க நான் ஆசீர்வதிப்பேன் சொல்லுகிறார். பாருங்க, கர்த்தர் சொன்ன வார்த்தை கேட்டு ஆபிரகாம் கிளம்பி வந்தான். எங்கே போகிறன்னு தெரியாது, இந்த தேசம் தெரியாது. ஆனால் அதே போல இந்த ரூத்தானவள் மோபாவ தேசத்தை விட்டு எங்கே போகிறோம், என்னுடைய எதிர்காலம் என்ன ஒன்றும் தெரியாது, ஒரு விதையோடு போகிறேன். அந்த நம்பிக்கை, கர்த்தர் மேல் நம்பிக்கை. அப்படி ஒரு விதவே வயசானவர்கள், இவ எங்கே போகிறாங்க, இவருக்கு யாரு சொந்தமா இருக்கிறாங்க யாரும் தெரியும், ஒன்றும் தெரியாது, ஒன்றும் தெரியாத இடத்திலே அவள் போகிறான். பாருங்க, அந்த நம்பிக்கை தேவன் கனப்படுத்துகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே அங்கே சென்று முதல் நாளில் அவள் போகும்போது அந்த கதிர்களை பொறுக்கி ஏறத்தாழ ஒரு மரைக்கால் வார்கோதுமை கொண்டு வந்தால் பார்க்கின்றோம். அந்த அறுவடை செய்த பொழுது போவாசனுடைய கண்களில் தயவு கிடைத்தது. எப்படி சொன்னால், அவளை விசாரிக்கும் போது அவளுடைய வாழ்க்கையினுடைய காரியங்களை அறிந்தது என்று வேதாமத்தில் வாசிக்கிறோம். அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ மாமியாருக்காக செய்ததும், நீ தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜனத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்தும் எல்லாம் எனக்கு வேறமாய் தெரிவிக்கப்பட்டது. உன் செய்களை குறித்து பலனை உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருடைய செட்டிலின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு
அவராலே நிறைவான பலன் கிடைக்கும் என்று அவர் சொல்கிறார். அவமாய் அந்த ரூத்தை குறித்து நல்ல ஒரு சான்று கொடுக்கிறார் போவாஸ். அது மட்டும் இல்லை, அவர் சொல்லலாம், இங்கே தங்கிரு, வேற எந்த நிலத்துக்கு நீ செல்ல வேண்டாம், நீ இங்கே இருந்து இந்த கோதுமை அறுவடை காலம் முடியும் வரலாம், நீ இங்கே இருந்து எந்த நிலத்திலே நீ வீடு போய் திரும்பி ஒவ்வொரு நாளும் இங்கே வந்து நீ கதிர் பொறுக்கி போகலாம் என்று அவள் உத்தரவு கொடுக்கிறார். அது மட்டும் இல்லை, அந்த கண்காணியை பார்த்து, அந்த அறுவடை செய்கிற ஊழியர்களை கண்காணிக்கின்ற மனிதனை பார்த்து, நீ அவளை எந்தவித தொந்தரவு செய்யாதே, எதுவும் கடுமையாக பேசாதே, அவளை சுதந்திரமாக கதிர் பொறுப்பதற்கு நீ இடம் கொடு என்று சொல்லி அவளுக்கு உத்தரவு கொடுக்கின்றார். அது மட்டும் இல்லை, அங்கே வேலை செய்கின்ற உதவியாளர்கள் இந்த பெண்களை பார்த்து அவளுக்கு உதவி செய், அதிகமாக கதிர்களை கீழே போட்டு விட்டால் அவளை பதுக்கி கொண்டு போகுவாள் என்று சொல்லி அவளுக்கு உத்தரவு கொடுக்கிறார். நீ அது மட்டும் இல்லை, அவர் சொல்லுகிறான், எனக்கு தாகம் குடிப்பது தண்ணீர் தாகம் வரும்போது நீ அந்த தண்ணீர் குடத்திலிருந்து மூண்டு குடிக்கலாம். அது மட்டும் இல்லை, அவர் போவாசு சாப்பிடும்போது அவருக்கு இறங்கி அவருடைய ஆகாரத்தையும் கொடுக்கிறான். அந்த ஆகாரத்தை கொடுத்து விட்டு, ஆனால் இவள் என்ன செய்வோம், அவள் கொடுத்த இந்த வறுத்த கோதுமையை அவள் சாப்பிட்டு விட்டு அதன் மிகுதி வந்ததை, அதை மீந்தினதை அவள் எடுத்து வந்து வீட்டுக்கு கொண்டு போகிறாள். யாருக்காக? தன்னுடைய மாமியார் நபோமிக்காக கொண்டு போகிறார். அவளை கருத்துக்கின்ற, தன் மாமியாரை கருத்துக்கின்ற ஆண்கள் இல்லாவிட்டாலும் தனிமையாக நிற்கின்ற விதவியாகிய நகோமியை கவனிக்கிற ஒரு ரூத். பாருங்க, உண்மையாக இந்த சரித்திரத்தை படிக்கும்போது உண்மையாக படையேற்பாட்டிலே ஒரு புரட்சிகரமான ஒரு சம்பவத்தை தேவன் நமக்கு காட்டுகிறார். என்று சொன்னால், அந்நிய தேசத்திலே புறஜாதியை சேர்ந்த ரூத்தை இங்கே பெத்லகேமிலே போவாஸ் அவளை ஏற்றுக்கொள்கிறாள், அவள் உதவி செய்கிறாள். அவள் அன்றாட ஜீவத்திலே நவோமியும் அவருடைய ரூத்தையும் ஆதரிக்கிறதை பார்க்கின்றோம். இதை அதெல்லாம் கொண்டு வந்து ரூத்து மாமியார்ட்ட கொடுக்கும்போது, நீ யார் நிலத்தில் போனா என்று கேட்டபொழுது, நான் ஒரு நிலத்துக்கு சென்றேன், அந்த நிலத்தினுடைய சொந்தக்காரட பேர் போவாஸ். அப்பொழுது சொல்லுகிறாள் இவள், போவாஸ் சாதாரண மனுஷன் அல்ல, இது நம்முடைய சொந்தக்காரன், எலிமேலேக்கு சொந்தக்காரன். அது மட்டும் இல்ல, உறவின்படி நமக்கு உதவி செய்ய வேண்டிய ஆள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, ரூத்து புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20 வாசிக்க, அப்பொழுது நகோமி தன் மருமகளை பார்த்து, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்ய கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றான். பின்னும் நகோமி அவளை பார்த்து, அந்த மனுஷன் நமக்கு நெருங்கின உறவின் முறையானும் நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளிகள் ஒருவனுமாய் இருக்கிறார் என்று சொன்னான். அப்பொழுது பாருங்க, அப்போது தேவன் தன்னை நேசிக்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த போவாசின் மூலமாக ஏதோ போவா தேசத்தில் இருந்த மகளுக்கு தயவு கிடைக்கிறது, எல்லாவற்றையும் உதவி செய்கிறார். போவாசை குறித்து பார்க்கும்போது அதை இயேசு கிறிஸ்துவோடு ஒப்பிட்டு சொல்கிறதை பார்க்கிறோம். நவோமி ஒரு பரிசுத்த ஆவிக்கு ஒப்பிட்டு சொல்கிறார். இங்கே பாருங்க, மரித்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கவர்களுக்கும் அவர் உதவி செய்கிறவர். யார் மரித்தவன்? பாவத்தினால் அக்கிரமங்களான மரித்தவன். உயிருள்ளவன் யாரு? இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு கர்த்தர் நம்பிக்கை இருக்கிறவன் உயிருள்ளவன், மறுபடியும் பிறந்தவன். ஆகவேதான் சொல்லுது, அவர் சொல்லுகிறார், உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோருக்கும் தயவு செய்ய கர்த்தர். கர்த்தர் பாரபட்சம் இல்லாத தேவன், லோர் நேசிக்கிறவர். பாருங்க, அந்த நாட்களிலே இஸ்ரவேலுக்கும் மோவாவிற்கும் உறவு கிடையாது. 10 தலைமுறை வரை இவர்களோடு ஐக்கியம் கொள்ளக்கூடாது. மோபா தேசத்தார் இவர்களோடு இஸ்ரவேல் மக்களோடு ஐக்கியம் கொள்ளக்கூடாது. ஆனால் அந்த நாளிலே தேவனால் ஏற்படுத்தப்பட்ட இந்த சம்பவத்தை பார்க்கின்றோம். போவாஸ் யூதன்,
ரூத் மோவாபை பெண் அவளை திருமணம் செய்வதை பிற்பாடு பார்க்கிறோம். முதல் பகுதியிலே நான் சொல்லுகிறேன், விதமாய் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறார். அகல உலகத்தின் ரட்சிப்புக்காக தேவன் வந்தார். அங்கே பாகுபாடு கிடையாது, அங்கே எந்த ஜாதி என்று வித்தியாசம் கிடையாது, எந்த தேசத்தார் வித்தியாசம் கிடையாது. மோவாப் தேசத்தார் இருந்தாலும் சரி, பெத்லகேமை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று இங்கே சுட்டி காட்டுவதை பார்க்கின்றோம். இந்த பெத்லகேமில் தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஹல்லேலூயா. பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு. அந்த வீட்டில் ஏன் பஞ்சம் வர வேண்டும்? ஒரே ஒரு காரணம், பாவம். யோசுவா இறந்து போன பிறகு இஸ்ரவேலை நடத்துவதற்கு நியாயாதிபதியை நியமித்தார்கள். அந்த காலகட்டம் ஒரு இருண்ட காலகட்டம் என்று வேதம் சொல்லுது. இருண்ட காலகட்டம், பாவம் நிறைந்த காலகட்டம். ஆகவேதான் பெத்லகேமிலே பஞ்சம் வந்தது. பஞ்சம் ஏன் வர வேண்டும்? பாவத்தின் மூலமாக தான். ஆனால் இவர்கள் என்ன செய்ய சொன்னால், பாவத்தின் மூலமாக பஞ்சம் வந்தது. அதை அவர்கள் தேவனுடைய சமூகம் இருந்து அது வெற்றி பெற மறுத்து விட்ட தவறிவிட்டபடினால அவர்கள் இங்கே மோபா தேசம் போகிறார்கள். அதனுடைய விளைவு அவர்கள் அனுபவிக்கிறார்கள். முதலாவது போன உடனே எலிமெலேக்கு இறந்து போனார். பிறகு தன் 2 மகன்களும் அவள் நபோமா மீந்தி இருக்கிறார்கள். அவர் இங்கே இருக்கிறார்கள். அந்த ஜனங்கள் திரும்பமாக மோவாப் தேசத்திலிருந்து 2 பேரை திருமணம் செய்து கொள்வார்கள். உடனே அவர்கள் மறிக்கிறாங்க. பாவத்தினுடைய சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆகவேதான் அடிக்கடி இந்த குடும்பத்தில் 3 பேர் மரித்து போகிறார்கள். எலிமெலேக்கு மரிக்கிறார், 2 மகன்கள் மரிக்கிறார்கள். ஆனாலும் என் தேவன் இரக்கமுள்ள தேவன், அவளை மன்னிக்கிற தேவன், அவளை கர்த்தர் இயேசுவோடு சேர்க்கின்ற அல்லங்கள் அந்த ஜனத்தோடு யூத ஜனங்களோடு சேர்த்து ஒரு காரியத்தை உண்டு பண்றாரு பார்க்கின்றோம். இவர்கள் இதை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறுகளை நான் இதை பார்க்கின்றோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அங்கே சல்மோன் போவாசை ராகாமிடத்தில் பெற்றான். போவாசு ஓபேது ரூத்தினிடத்தில் பெற்றான். ஓபேது ஈசாயை பெற்றான். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். பார்க்கணும். அப்போ இயேசுக்கு வம்ச வரலாறுல இவள் இடம்பெறுகிறாள். ரூத் பாருங்க, அந்நிய ஸ்திரீ, புறஜாதி சேர்ந்தவள் இயேசுவின் வம்ச வரலாறுல இடம்பெறுகிறாள். இயேசு ஒரு யூதன். எந்த வித்தியாசம் இல்லாமல் பழைய ஏற்பாட்டு காலத்தை தேவன் இந்த ரூத்தின் சரித்தின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்க காரணம் என்னவென்றால், நாம் எல்லோரையும் நேசிக்க வேண்டும். வித்தியாசம் இருக்கக்கூடாது, வேற்றுமை இருக்கக்கூடாது. எந்த தேசமாக இருந்தால் வித்தியாசம் இருக்கக்கூடாது. அமெரிக்கன் என்றோ, இங்கிலாந்து தேசக்காரன் என்றோ, ஜெர்மன் தேசக்காரன் என்றோ, அல்லது இந்தியா தேசக்காரன் என்றோ, ரஷ்யா தேசம் என்றோ ஒரு வித்தியாசம் இல்லை. எல்லா தேசம் ஒன்றுதான் நாம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். மோவாப் தேசம் தேவனால் புறக்கணிப்பிக்கிற தேசம். இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை கடந்து வரும்போது 40 வருஷ காலம் கடந்து வந்தபோது இந்த தேசம் வழியாகத்தான் வந்தார்கள். ஆனால் மோவாப் தேசத்துக்குள்ளே அவர்கள் போக அனுமதிக்கவில்லை. அந்த தேசத்தினுடைய எல்லை வழியாகத்தான் வந்தார்கள். மோவாப் தேசம், அம்மோனிய தேசம் எல்லாம் தேவனால் வெறுக்கப்பட்ட தேசங்கள். ஆனாலும் கூட அந்த காலத்திலே தேவன் எல்லாம் ஒன்றுதான் என்பதை இந்த ரூத்தின் சரித்திரத்தின் மூலமாக காண்பிக்கிறார். ஆகவே தேவனுக்கு பிரியமானவர்களே, ரூத்தின் சரித்திரம் நமக்கு ஒரு கண்ணை திறக்கின்ற ஒரு காரியம். கண்களை திறக்கிறது. யாரை வித்தியாசமாக காணக்கூடாது. அன்றைக்கு போவாசே அவளை மோவாபே ஸ்திரீ என்று சொல்லி புறக்கணிக்கவில்லை. அவளை ஏற்றுக்கொண்டாள். தேவனுடைய அன்பை அவளை வெளிப்படுத்தினாள். அவளுடைய குணத்தை தான் அவர் பார்த்தார். அவள் விதவை ஆயிருந்தாலும் செல்வந்தர்களை பார்த்து ஓடாமல், வாலிபர்களை பார்த்து ஓடாமல், தன் மாமியாருக்கு கீழ்ப்படிந்திருந்து அவர் விசுவாசித்த தேவனை விசுவாசித்து கர்த்தருக்கு கர்த்தருக்கு உண்மை உள்ள ஒரு விசுவாசியாக ரூத் காணப்படுகிறாள்.
அவ்விதமாய் அவளை சாதாரண ஒரு மோபா தேசத்தில் அன்றைக்கு அவள் இந்த வேதாகமத்தின் அந்த சரித்திரத்திலே அந்த வம்ச வரலாறு இடம்பெற்ற வரும்படியுமானால், அன்பு சகோதர சகோதரியை நாம் புறஜாதிகளாக இருக்கின்றோம், தேவனை அறியாதவர்களாயிருந்தோம். ஆனால் தேவன் தம்முடைய ஒரே குமாரனை இயேசு கிறிஸ்து உலகத்தில் அனுப்பினேன் நம்மை மீட்டுக்கொண்டு அடுப்பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசி எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்துள்ளி விதமாக அன்பு கூர்ந்தார். அன்பு சகோதரனே, இந்த நாட்களிலே நாம் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தரை விசுவாசிக்கிறவனுக்கு சகலவும் நன்மைக்காய் அதை நடக்கும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ரோமர் நிருபம் 8ஆம் அதிகாரம் 28 வாசிக்கிறோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டுள்ளாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலவும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டுள்ளாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலவும் நன்மைக்கும் ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். பாருங்க, கர்த்தரை விசுவாசிக்கிறவன் அவன் எந்த ஜாதி சேர்ந்தாலும் சரிதான், என் நாட்டை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரிதான், அவர் விசுவாசித்தால் போதும். விசுவாசிக்கன் பதறான், விசுவாசிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான். மோபாப் தேசத்தை வந்த ரூத் பெத்லெகேமில் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டது போல நாமும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது ஆசீர்வதிக்கப்படுவோம், அவர் வருகை எடுத்துக் கொள்ளப்படுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தரை நேசிக்கிறவருக்கு ஒரு ப்ரமோஷன் உண்டு, ஒரு உயர்வு உண்டு. ரூத் என்பவள் அவருடைய இஸ்ரவேல் தேவனை விசுவாசித்தாள். அந்த விசுவாசத்தின்படி தன்னுடைய மாமியார் நவோமியை நேசித்தாள், அன்பை வெளிப்படுத்தினாள். எந்த சூழ்நிலை அவளோடு இருப்பாள் என்று ஒரு பொருத்தனை செய்து கொண்டாள். அந்த பொருத்தின்படியாக அவள் நவோமியோடு கூட பெத்லெகேமில் வந்தபடியினால் அவள் போவாசுக்கு மனைவியாக மாறிவிட்டாள். அன்று சகோதரனே இந்த காலவேளையில நோக்கி சொல்லுகிறேன், கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டான். அவர் நேசிக்கிறவர். இயேசுவோடு கூட இருக்கும் போது கர்த்தர் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருவார். அப்போது அவரோடு எடுக்கப்படுவதற்கு நாம் கர்த்தரை நம்பிக்கையுள்ளதாக உறுதியாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடந்ததை கடந்தவளாய் இருக்கட்டும். அவ்விதமாக ரூத் தன்னுடைய தேசத்திலே, சொந்த தேசத்தை மோவாப் தேசத்திலே எல்லாம் விட்டுவிட்டு, இந்த உலக வாழ்க்கையில இருக்கின்ற பொல்லாத காரியங்களை, பாவ வாழ்க்கை விட்டுவிட்டு, விக்கிரகங்களை ஆராதிக்க அந்த கூட்டத்தாரை விட்டுவிட்டு உண்மையுள்ள தேவனை ஆராதிக்கிற மக்களோடு சேர்ந்து அவள் வாழ வந்தபடினார், நபோமிட்டு வந்தபடினார். இன்றைக்கு தேவ பிள்ளையாக மாறி ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், போவாசின் மனைவியாக இருந்தது போல நாமும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் இந்த உலக வாழ்க்கையில நாம் கண்கள் நிச்சயம்படி நடவாதபடி, மாம்ச இச்சையின் நடவாதபடி, ஜீவனத்தின் பெருமையை விட்டு விலகி பரிசுத்தமாய் வாழ்வையானால் கண்டிப்பாக கர்த்தர் இயேசு கிறிஸ்து வருவார். அன்றைக்கு நாம் அவரோடு கூட எடுக்கப்படுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அடுத்த பகுதி நாம் ரூத்தின் 2ஆம் பகுதி அடுத்த வாரத்தில் பார்க்க போகிறோம். கர்த்தர் சித்தமானால் ஜெபிப்போம். அன்பில் இயேசு சுவாமி, இயேசுவே, இந்த காலவேளை ரூத்தின் சரித்திரத்தின் முதல் பகுதியை சிந்திக்க தேவன் கிறிஸ்துவிற்காய் ஸ்தோத்திரம். மோவாப் தேசத்தை சேர்ந்த ஒரு சகோதரி ரூத் நவோமியோடு கூட பெத்லெகேமில் வந்தபடியினால் ஆசீர்வதிக்கப்பட்டாள். கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றிலே அவள் இடம்பெற்றாள், தேவ பிள்ளையாக மாறினாள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவளுக்கு பிறந்த ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், போவாசுக்கு ரூத்துக்கு பிறந்த அந்த மகன் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஒபேதுக்கு பிறந்த ஈசாய் பிறந்த தாவீது. விதமாய் வம்ச வரலாறு வந்ததை நாம் பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரியே, கர்த்தர் மேல் பற்றுதலாயிரு, கர்த்தர் மேல் விசுவாசமாயிரு, உறுதியாய் தேவனை பற்றிக்கொள். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார், உன்னை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். தேவனுடைய ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்பொழுது கர்த்தர் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்பின் ஐக்கிய சமாதானம் நம் அனைவரோடும் இன்றும் சதா காலம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம்.